ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்ர கிரகங்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து அந்த மிதுன ராசியில அதாவது கன்னி ராசியில சுக்கிரன் பகவான், துலாம் ராசியில சூரியன், விருச்சிக ராசியில செவ்வாய் புதன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். மாதம் பிறந்த உடனேயே 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள், இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு. அவர் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மையை அடைகிறார். வக்ரத்தன்மையை அடையக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து புதனாகப்பட்டவர் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய வக்ரத்தன்மையை அடைகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 4 கிரகங்களின் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். ராகு கேது ஆல்ரெடி வக்ர கிரகங்கள். அடுத்து இந்த குரு பகவான் 12ஆம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார். புதனாகப்பட்டவர் இந்த நவம்பர் மாதமே வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அது போக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். புதனாகப்பட்டவர் வக்ரத்தன்மையோட மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு. 24ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய 2ஆம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இந்த மாதிரியாக இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 2 தடவை மாற்றம் பெறுகிறார். அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன. இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான். 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். மாதத்தின் இறுதியில தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுடைய சமசப்தம ஸ்தானமாகிய அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். அந்த உச்சமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்விகளை அனுபவிச்சு இருக்கிறீங்களோ, முதல் திருமணத்துல விவாகரத்து ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் அது அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவினுடைய உச்சநிலை அந்த திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2வது திருமணத்திற்கு உண்டான சில முயற்சிகளையும் செய்ய வைக்கும். இந்த காலகட்டம் அந்த வரன்கள் தேடக்கூடிய சில முயற்சிகள்ல பின்னடைவுகள் இருந்தா கூட இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு உச்ச நிலை பாத்தீங்கன்னா அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரன்கள் துரிதமாக அமையக்கூடிய ஒரு நேரமாகவும், அந்த வரனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரனாகவும், இந்த திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையே நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல காதல் திருமணங்கள் எல்லாமே விஷயங்கள் எல்லாமே திருமணங்களாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் பெற்றோர்களினுடைய முழு சம்மதமும் கிடைக்கிறதுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால இந்த ஒரு மாதத்திலேயோ இல்ல இந்த 2 மாதத்திற்குள்ள
ஒருவேளையோ நீங்க அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால ராகுக்கு கெடுக்கிறதே வேலை. எந்த ஒரு உறவுகளையும் நிம்மதியாக வாழ விட மாட்டார். அதுதான் அந்த ராகு செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் அந்த நிழல் கிரகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம கெடுதலான விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது அந்த ராகுன்றது அதற்குண்டான ஒரு நல்ல வழிகளை காமிச்சு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால நம்ம ஒரு கெடுதலான ஒரு விஷயத்துக்கு போனா கூட நம்ம நாமளே சுதாரித்து கொண்டு அதை பின்வாங்கி சென்றுட்டோம் அப்படின்னா அந்த ராகு நம்மளை மிக உயர்ந்த உச்ச நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்த உறவுகள் ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியில கொண்டு வந்து காட்டிடும். அதுக்கு உண்டான ஒரு வேலையே அதுதான். எந்த உறவுகள் தேவையில்லாத ஒரு முறையான உறவுகளை இல்லையோ அந்த உறவுகளை வெளியில கொண்டு வந்து காட்டி அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தள்ளக்கூடிய ஒரு நிலைதான் இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்கள் தன்னைத்தானே எப்படி இது செஞ்சுப்பாங்க அப்படின்னா தாழ்மைப்படுத்திப்பாங்கன்னா என்னுடைய குடும்பத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அவமானங்கள் நடக்குது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்ற மாதிரியாக தன்னைத்தானே தாழ்மைப்படுத்தி கொண்டுப்பாங்க. ஆனா அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே தவறு செய்யறாங்கன்றது உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அதனால அந்த தவறுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக நம்ம நினைச்சு கொண்டு அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில நிவர்த்தியாகி வரணும் அப்படின்றத நீங்க முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை ஒரு நல்ல ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதற்கு சாதகமாக தான் இப்போ உங்களுடைய ராசியையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால அந்த குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மேம்பட்ட வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கி நல்ல அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் நல்ல பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ், தேவையான இடமாற்றங்கள் இதெல்லாத்தையுமே செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 3 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த இடத்துக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர் அப்படின்றது கண்டிப்பாக வரும். வர வேண்டிய பண வருமானங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு அது எல்லாமே இந்த மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிலுவைத் தொகையாக சில அரியர்ஸ் பணம்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. தொழில் ரீதியாக ஒரு உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாகவும் 10ஆம் இடத்துக்கு சொந்த அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் அந்த ஆட்சிக்கே வர்றதுனால உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு ஏற்றமாக இருக்கும். உங்களுடைய ப்ராடக்ட்ஸனுடைய ஒரு அங்கீகாரம் ஒரு பிராண்டா ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்க ப்ராடக்ட்டுக்குன்னு இது நாள் வரைக்கும் ஒரு செப்பரேட்டா தான் நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ அது ஒரு பிராண்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு, ரீட்டைல் பிசினஸ் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அங்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆன்லைன் மார்க்கெட்ஸ்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் மிகுந்த ஒரு தொழிலாக தான் இருக்கும். தொழில் கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய தவறுதலான சில கம்யூனிகேஷன்னால அந்த இடத்துல அந்த வருமான தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அது இன்னும் ஒரு 2 மாசத்துல சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நவம்பர் மாதம் அதுல எல்லாம் கொஞ்சம் தடைகள் இந்த தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.